சரி, நான் பாத்திரத்தை தானே அத்தை கழுவுறேன். கோமதி, உன் அத்தை சொல்றது உனக்கு புரியலையாக்கு? சாதாரண வேலைன்னு ஆரம்பிச்சு உன் பழக்க தோஷத்துல வெயிட்டான பொருள் எதுவும் தூக்கி இருக்கக்கூடாதல்ல, அதனாலதான் கொத்தைய அப்படி சொல்றா. மாமா, நீங்க இப்போ பொண்டாட்டிக்கு நல்ல சப்போர்ட் பண்ற புருஷனா மாறிட்டீங்க. முன்னாடிலாம் அத்தை சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பேசுவீங்க. எங்க 2 பேர்த்தையும் நீ நல்லா கவனிக்கல. வள்ளிமா சீரியஸா பேசுற விஷயத்துக்கு தான் நான் உடனே ஆதரவு தெரிவிப்பேன். எடக்கு முடக்கா ஏதாவது பேசினா எதிர்பொருள் தான் கொடுப்பேன். இப்படி வேற இருக்கா? ஏத்த மாமா சொல்றது சரியா? ஆமா முருகா, கந்தசாமி முருகா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் முருகா. இந்த சாக்குல புருஷன் பேரு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி சப்பு கொட்டிட்டு சொல்றேன். அப்படியே சப்புன்னு அப்புன்னா சரி. ஏன் முருகா, வாயை திறந்து சொன்னாதானே நீங்க அடிப்பீங்க? நம்ம மனசுக்குள்ளே லட்சம் தர சொன்னா என்ன பண்ணுவீங்க? மாமா, இந்த எங்க போயிட்டு வரீங்க? முருகா, ராம் முருகா கூட்டிட்டு இந்து முருகா கோவிலுக்கு போயிட்டு வரா. சரி, அது சரிடி. அது என்ன கையில கவர் வச்சிருக்காங்க? ஏண்டா ராமு, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா செக்அப் பண்ணிட்டு வரக்கு? இல்ல முதலாளி, கோயில போய் சாமி விட்டு வெளியில வந்தோம். சரி, இந்த மணிக்கு கடத்தருக்கு கார விடுங்கன்னு சொன்னாங்க. விட்டு ஏதோ வாங்கினாங்க, நேரா வீட்டுக்கு தான் வர்றோம். அப்படி என்ன மணி உனக்கு கடை வீதியில் போய் வாங்க வேண்டியது இருக்குது? நீ கேட்டீங்கன்னா உனக்கு வாங்கி தரக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம். இதான் மாமா வாங்கின. அது என்ன முருகா? உள்ள ஒரு போட்டோ இருக்கத்த. யார் போட்டோ அது இந்து? அது சஸ்பென்ஸ். இந்து, அம்மாவுக்கு சஸ்பென்ஸ்னா தாங்க. அது யார் போட்டோன்னு காட்டிரு, இல்லன்னா எங்க அம்மாவுக்கு தலையே வெடிச்சிரும். ஆமா முருகா, எனக்கு சஸ்பென்ஸ்னாலே தாங்காது. யார் போட்டோன்னு காட்டிடு முருகா. ஏண்டா ராம் முருகா, யார் போட்டோ தான் உள்ள இருக்கு? எனக்கு தெரியாதுமா, நான் கார்லயே தான் உட்காந்துருந்தேன். அம்மணி தான் போட்டோ ஸ்டுடியோல போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஏண்டா ராமு, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பிய. ஒருவேளை நீயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி போட்டோ எடுத்து அதை இந்து கையில் கொடுத்து நாங்க கேக்கிட்டுனே சொல்லி கூட்டிட்டு வந்தியாக்கு? அப்பா, அப்படின்னா அந்த போட்டோவை கண்டிப்பா பார்க்கணும்பா. ஏய் இந்து, எல்லாரோட ஆர்வமும் தாங்க முடியல, அந்த கவலை என்ன இருக்குன்னு காட்டு. கண்டிப்பா ராமனாக்கு பார்த்த பொண்ணு இதுல இல்ல. அப்படி அந்த போட்டோல என்னதான் இருக்குன்னு காமியே. ஆமாமா சித்த, அதை எடுத்து காட்டிரு, இல்லாட்டி உங்க ஒத்த யாரையும் தூங்குற கூட மாட்டாமா. ஏண்டி, மாமாவே கேக்குறாருல, யார் போட்டோவை காமிச்சா அப்படி குறைஞ்சு போயிடுவ? காமிடி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க போட்டோ தான், அதனால காமிக்க தேவையில்லை. ஏய், உன் சஸ்பென்ஸ் தாங்க முடியல, காட்டி அந்த கவரை. அட, எனக்கே தெரியல, எப்ப மணி போட்டோ ஸ்டுடியோல போய் பிரிண்ட் போட கொடுத்தீங்க? என்ன இந்த முருகா, இப்ப எதுக்கு என்னோட மாமனாரோட போட்டோ பிரிண்ட் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்க? அத்தை, எனக்கு பெரிய மாமனார்னா உயிர். அவர்தான் எனக்கு மகனா வந்து பிறக்க போறாருன்னு எனக்கு கனவே வந்துருச்சு. அதனாலதான் தினமும் இவரோட போட்டோவை பாக்குறதுக்கு ஸ்டுடியோல போய் வாங்கிட்டு வந்தேன். இத நான் சொல்லிட்டு செஞ்சா நான் ஏதோ தற்பெருமை அடிக்கிறதா நினைப்பீங்க. உறுதியா சொல்றேன், எனக்கு பெரிய மாமனார் தான் வந்து பிறக்க போறாரு. முருகா, முருகா, என்னப்பா நெஞ்சு அடைக்குதா? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? நெஞ்சு அடைக்கலப்பா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஐயா மறுபடியும் இந்த வீட்டில் வந்து என் மருமக வயிற்றுல குழந்தையா பிறக்க போறதை கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வள்ளியம்மா கூட எங்க ஐயன் மேல இவ்வளவு பாசம் வச்சதில்லை. ஆனா என் மருமக இந்து எங்கேயோ போயிட்டான். இந்த இந்து முருகா ஒரு போட்டோவை பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து கந்தசாமி முருகா கவுத்துட்டாளே. இனிமே இவ எது செஞ்சாலும் இவர் கரெக்ட்னு சொல்லுவாரு. என்ன வள்ளியம்மா இப்படி யோசிக்கிற? பாசத்துல என் மருமக இந்து ஒசந்துட்டா. இந்து, தாத்தா உன் கனவுல வந்து என்னம்மா சொன்னாரு?
என்ன பெரிய தம்பி, இது கூட தெரியாதா? அந்த போட்டோவை பிரிண்ட் போட்டு வாங்க சொல்லியிருப்பாரு. ஆமா, ராமண்ண சொல்றதா சரி. போட்டோவை வாங்கி ஒட்டி தினம் தினம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாரு பெரிய மாமனார். ஏண்டி வள்ளிம்மா, எங்க ஐயன் உன் கனவுல ஒரு நாளாவது வந்திருக்கிறாரா? வந்ததே இல்ல முருகா. அப்ப என் மருமக இந்து தான் எங்க ஐயா மேல உண்மையான பாசமா இருந்திருக்கிறா. அதனாலதான் எங்க ஐயா அவ கனவுல வந்திருக்கிறார். அவரு பாசக்காரரு, ரோசக்காரடி. இந்த எங்க ஐயா மனசுல நீ இடம் பிடிச்சிட்டமா. இனிமே நீ என்ன வேணாலும் கேளு. கோமதிக்கு வாங்கின மாதிரி உனக்கு ஒரு இடம் வாங்க போறோமா. இதுக்காகத்தான் இந்து இவ்வளோ பிளான் பண்றாளா? பயங்கரமா நடிப்பா நடிக்கிறாளே. சரி, முதல்ல நல்ல நேரம் பார்த்து மாமனார் போட்டோ மாட்டணும். நான் வரேன். இந்த முருகா நல்ல பேர் வாங்கறதுக்கு பயங்கரமா தான் பிளான் பண்றா. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும்.